ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மைதா மாவு இல்லாது இந்த மவுத் மெல்ட்டிங் ஹல்கோவா ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம எப்போவுமே மைதா மாவு வச்சு ஹல்கோவா செஞ்சுருக்கோம். பட் இன்னைக்கு கோதுமை மாவுலே இந்த சாஃப்டான ஹல்கோவா எப்படி செய்கிறது பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது இல்லை? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே ஈஸியான மெத்தட்லே ஹல்கோவா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1 கப் சர்க்கரை சும்மா 4 ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடர் அரைக்கணும். பாருங்கள், 4 ஏலக்காய் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுடர் இருந்தால் நல்லா இருக்கும். இது சைடில் வச்சுட்டு இப்போது ஹல்கோவாக்கு மாவு எடுக்கலாம். கொஞ்சம் மோட்டாக இருந்தால் செலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3/4 கப் நெய், 3/4 கப் கரெக்டாக வந்துடும், நீங்கள் கம்மியாக பண்ணாதீங்க. அதே கப்பில் 2 கப் கோதுமை மாவு. நீங்கள் சேம் இதே மெஷரிங் வச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். பாருங்கள், 2 கப் கரெக்டாக போட்டு அடுப்பு மீடியம் வச்சு இதில் ரோஸ்ட் பண்ணிடலாம். நெய் மாவில் நல்லா அப்சர்வ் ஆகணும், அந்த வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக 10 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணேன். அடுப்பு மீடியம் வச்சு ரோஸ்ட் பண்ணால் மாவில் பச்சை வாசனை கூட போயிடும், சாப்பிட்றதுக்கு அந்த பர்ஃபி நல்லா இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது, நல்லா நெய் மாவில் அப்சர்வ் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த சூடாக கோதுமை மாவில் சீக்கிரமாக சர்க்கரை பவுடர் சேர்க்கணும், அதுக்காக பவுலில் மாற்றிக்கலாம். 2 மாவில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, மைதா ஹல்கோவா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், இது கோதுமை மாவு கொஞ்சம் லைட்டாக கலர் இருக்கும். இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எப்போனாச்சும் ஹல்கோவா இந்த மாதிரி செஞ்சு இருக்கீங்களா? அப்படி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், மவுத் மெல்ட்டிங்காக இருக்குது. இந்த பர்ஃபி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். பாருங்கள், இன்னும் மிக்ஸ் ஆகணும். இந்த டைமில் சும்மா 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மில்க் பவுடர் சேர்த்தனா இந்த ஹல்கோவா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சேம் நம்ம பேக்கரியில் வாங்குறாங்க இல்லை, அந்த டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நம்ம மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரெடியாக வச்சுடுங்க. ட்ரே நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட எப்போவுமே மைதா மாவில் தான் செஞ்சுருக்கோம், ஏன் கோதுமை மாவில் வராதா? அதுக்காக நான் முதல் தடவை செஞ்சேன், சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், கரெக்டாக நான் இந்த மாதிரி சாஃப்டாக பண்ணிட்டேன். இப்போது கத்தி எடுத்து கட் பண்ணலாம். அவ்வளோதான், பீசஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நீங்கள் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லா வரும். முதல் தடவை செஞ்சால் கூட பாருங்கள், நான் முதல் தடவை செஞ்சேன், ரொம்ப நல்லா வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்கள் ரெசிபி நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி பிடிச்சேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.